வணக்கம் மகளே. போலி பத்திரப்பதிவுனால பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அந்த இடத்த விற்க முடியாமல், அடமானம் வைக்க முடியாமல், ஸோ இப்படி தொடர்ச்சியாக பல இன்னல்களை சந்திச்சுட்டு வர்றாங்க. ஸோ இந்த போலி பத்திரப்பதிவிற்கு என்னதான் தீர்வு, இந்த போலி பத்திரப்பதிவுக்கு எப்படி சட்ட ரீதியாக தீர்வு காண்றது, எப்படி ஒரு போலி பத்திரப்பதிவை போலி அப்படின்னு சொல்லி வில்லங்க சான்றிதழ் எப்படி வந்து குறிப்பிடுறது, இது பற்றிய வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் நம்முடைய வீடியோவை பார்த்த சேலம் மாவட்டத்தை சார்ந்த ஒரு மூத்த குடிமக்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது கணவன் மனைவி இருவரும் வந்து என்ன ஃபோனில் தொடர்பு கொண்டாங்க. ஐயா, எங்களை வந்து ஒருத்தர் மோசடி பண்ணிட்டாரு, எங்களுடைய நிலத்தை கடுமையாக மோசடி பண்ணிட்டாரு, எங்களுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட தற்போதைய மார்க்கெட் நிலவரத்தின்படி 10 கோடி ரூபாய், இந்த இடத்தை எங்களால் விற்கவும் முடியல, வேறு யாருக்கும் வந்து அட்வான்ஸ் பண்ணவும் முடியல, மிகப்பெரிய அளவில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவருடைய கண்ணீர் கதையை கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடத்துலேருந்து ஒரு 40 நிமிடம் என்கிட்ட டெலிஃபோனில் பேசியிருந்தார். அவருடைய மனைவி கர்நாடக மாநிலத்தில் சேர்ந்தவங்க, தற்போது அவங்க வந்து சேலம் மாவட்டத்தில் வசித்து வர்றாங்க. அவருடைய கணவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக ஆர்வலர், பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டு வருகிறார். ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ், நிறைய சொத்து பத்துக்களுடைய ஒரு மனிதர்னு வச்சுக்கலாமே. அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடங்கள் என்கிட்ட பேசியது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே எனக்கு கதிகலங்க செய்வது. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மேலும் அவருக்கு வாரிசுகள் யாருமே கிடையாது. அவருக்கு சொந்தங்கள், அவருடைய சொந்த மகனோ மகளோ யாருமே கிடையாது, பெரியப்பா அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. பட் யாருமே அவருக்கு ஆதரவாக இல்லை. ஸோ அவர் சொல்வது என்னென்னா, என்னுடைய நிலத்தை நான் வந்து வாரிசு இல்லைன்னு தெரிஞ்சு குறிவைத்து செய்கிறாங்க, ஸோ இதனால் மிகப்பெரிய அளவில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கதையை சொல்லியிருக்காரு. ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கார், எப்படி வந்து இந்த மூத்த குடிமக்களுடைய சொத்துக்கள், அதுவும் வாரிசு இல்லாத மூத்த குடிமக்களுடைய சொத்துக்கள் குறிவைக்கப்படுகின்றன, அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தமிழக பத்திரப்பதிவுத்துறை வந்து ஒரு சிக்கலான ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே எந்த ஒரு இடத்துலையும் இல்லாத அளவுக்கு தமிழக பத்திரப்பதிவுத்துறை ஒரு இடியாப்ப சிக்கலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்தை கூட வாங்கிடலாம், அந்த சொத்துக்கு உண்டான டாக்குமெண்ட்டுகளை நம்ம வந்து பெறுறதுல மிகப்பெரிய சிக்கல்கள் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வாங்குகிறோம், அந்த வாங்கும்போது நம்ம பத்திரப்பதிவு ஒரு இடத்துல பண்ணுறோம், அதற்குண்டான ஆவணங்கள், அதாவது பட்டா, சிட்டா போன்ற பல்வேறு இடங்கள், யூடிஆர் பட்டா, எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறைக்கு தான் போகிறோம். அதாவது பத்திரப்பதிவுத்துறை ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக ஒரு மந்திரி இருக்கார், ரெவென்யூக்கு தனி டிபார்ட்மெண்ட், அதுக்கு ஒரு மந்திரி இருக்கார். ஸோ இப்படி 2 டிபார்ட்மெண்ட்டும் இணைந்து தான் நமக்கு ஆவணங்கள் கொடுக்காங்க. அது எதுக்கு? இது வந்து எனக்கு ஒரு நீண்ட நாள் ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த 2 டிபார்ட்மெண்ட்லையும் இணைக்கணும். இந்த 2 டிபார்ட்மெண்ட்லையும், ஏன்னா வருவாய்த்துறைக்கு அது ஒரு மினிஸ்டர் இருக்கார், பத்திரப்பதிவுத்துறைக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கார். ஸோ ஒரு இடத்துக்கு ஏன் 2 டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆவணங்கள் கொடுக்குறாங்க? அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பத்திரம் போலி ஆயிடுச்சு, ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி இன்னொரு பார்ட்டி வந்து சப்டிவிஷன் பண்ணியோ, இல்லை ஏதோ ஒரு வில்லங்கத்தை உண்டு பண்ணி போலியாக ஒரு பட்டா போட்டான்னா நம்ம என்ன பண்ண வேண்டியும்? கோர்ட்டுக்கு போக முடியுமா? சப்டிவிஷாரை போய் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போ, மாவட்ட பதிவாளர் போய் பார்த்தா கோர்ட்டுக்கு போகணும்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள். ஏன் 2 டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க? இந்த 2 டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளால் உங்களால் விசாரித்து எது போலி டாக்குமெண்ட்னு ஒன்று சொல்ல முடியாதா? ஸோ இதற்கு முத்தாய்ப்பாகத்தான் தமிழக அரசு வந்து இந்த போலி பத்திரப்பதிவை ரத்து செய்யும் அதிகாரங்களை மாவட்ட பதிவாளருக்கு கொடுத்தாங்க. பட் அந்த ஒரு சட்டத்திலையுமே ஏகப்பட்ட ஓட்டைகள், அதற்கு வந்து நீதிமன்றம் குட்டு வைத்து அந்த சட்டத்தை வந்து விதிவிலக்காக அது செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக மக்களுக்கு விழிப்புணர்வாக ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு வீடியோக்களை போட்டுருந்தோம். அதுவும் கடைசியாக நம்ம போட்டிருந்த வீடியோக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைத்தது. அதாவது எப்படி ஒரு பத்திரத்தை போலி பத்திரப்பதிவு அப்படின்னு நம்ம வந்து வில்லங்க சான்றிதழில் கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்து நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரு மூத்த குடிமகன் அப்படின்னு சொல்லலாம், சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடங்கள் ஃபோன் பண்ணி பேசினார். 35 40 நிமிடங்கள். அவருடைய மனைவியும் பேசினாங்க. அவங்க வந்து கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்தவங்க, ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட், ஒரு HNI கஸ்டமர்னு சொல்லுவாங்க, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். அந்த அளவுக்கு அவங்க ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர் ஒரு மூத்த குடிமகன், கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 70 வயது இருக்கும். அவரும் அவர் மனைவியும் வந்து சேலத்தில் வசித்து வர்றாங்க. அவருக்கு வந்து பிள்ளைகள் எதுவும் கிடையாது, அவருடைய சொந்த உறவுகள், அவருடைய ரத்த வாரிசுகள் யாருமே கிடையாது. ஆனால் நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஃபேமிலி, அதாவது HNI அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல். அவருக்கு கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலான சொத்துக்களுடைய ஒரு மனிதர்.
அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி பகுதியில் ஒரு 5.5 கிரவுண்டு பக்கத்தில் சரியான அளவு எனக்கு தெரியல, அது பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு சொத்து இருக்குது. ஸோ அந்த சொத்தை வந்து அவர் பேரில் ரொம்ப நாள் அவர் வந்து அனுபவிச்சுட்டு வர்றாரு. சமீபத்தில் அவருக்கு வந்து உடல்நலம் குன்றி போகிறார். அதாவது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சு வலி, அந்த ஹார்ட் சம்மந்தமான இதய கோளாறு ஏற்படுது. ஸோ அதன் அடிப்படையில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யணும், சர்ஜரி பண்ணணும்னு ஒரு நிலைமை வருது. ஸோ அதற்காக பார்த்திங்கன்னா அவர் அந்த இடத்த வித்தரலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ இது அவருக்கு தெரிந்த லேண்ட் புரோக்கர்ஸ், நில புரோக்கர்கள்ட்டெல்லாம் சொல்லி வைக்கிறாரு. ஸோ அந்த புரோக்கர்கள் மூலமாக அவரை தொடர்பு கொண்ட ஒரு மனிதர் வந்து அவரை தொடர்பு கொள்கிறாரு. அவர் வந்து இந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு 17 லட்சம் ரூபாயை அட்வான்ஸாக கொடுக்குறாரு. ஸோ இந்த அட்வான்ஸை பெற்றுக்கொண்ட நம்முடைய சேலம் சப்ஸ்கிரைபர் என்ன செய்கிறாருன்னா ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு, ஒரு பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், அதாவது கண்டிஷன் வச்சு ஒரு பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை போடுறாரு. அந்த பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை முறையாக அவர் அந்த சேலம் சூரமங்கலம் பகுதிக்குட்பட்ட அந்த சப் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட போய் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறார். இது ஒரு ரெஜிஸ்டர்டு சேல் அக்ரிமெண்ட், அதாவது பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடுறாரு. என்ன போடுறாங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து இத்தனை கோடிக்கு நீங்கள் வாங்கிக்கணும், வந்து உங்களுக்கு 1 வருஷம் டைம். இப்போ 17 லட்சத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் 1 வருஷத்துக்குள்ளே கொடுத்து அந்த இடத்த கரையம் பண்ண தவறிட்டீங்கன்னா இந்த 17 லட்சமும் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க, ஒரு பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை போடுறாங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இவரும் 17 லட்சத்தை வாங்கி நம்முடைய சேலம் சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அவருடைய அறுவை சிகிச்சை, அவருடைய மருத்துவ செலவில் செஞ்சு முடிச்சிடறாரு. ஸோ இதற்கு இடையில் சிகிச்சையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் அந்த நபரை தொடர்பு கொள்கிறார். இந்த மாதிரி சார் அக்ரிமெண்ட் போட்டால் இன்னும் நீங்கள் முடிக்கலையே, 1 வருஷங்கிட்ட ஆகிட்ட, நீங்கள் என்ன வாங்க போகிறீங்களா வைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சரியான பதில் சொல்லலை, காலம் தாழ்த்திக்கிட்டே போகிறாரு, தள்ளி தள்ளி போகிறாரு, ஃபோன் எடுக்கலை, இந்த மாதிரி வேலைகள்லாம் சித்து விளையாட்டுகள்லாம் செய்து கொண்டே இருக்கிறார். ஸோ இதனால் ரொம்ப ஒரு மன உளைச்சல் காணல நம்முடைய சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவரை தொடர்பு கொண்டே இருக்கார். சார் நான் இடத்த விற்க தான் போகிறேன், எனக்கு வேறு யாருக்கும் விற்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களே எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பணம் கொடுங்க, இல்லை அக்ரிமெண்ட் பிரகாரம் வந்து உங்களுக்கு இந்த பணமும் திரும்ப கிடைக்காது, இந்த 17 லட்சம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொன்ன உடனே அவர் எதுவுமே பதிலும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. இந்த வாங்குறேன்னு சொன்ன ஒத்துக்கொண்ட பார்ட்டி இருக்கார் இல்லையா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இருந்து அந்த இடத்த வாங்குறேன்னு சொன்ன ஒத்துக்கொண்ட பார்ட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கிரைய ஒப்பந்த ஆவணம் இருக்கு இல்லையா, பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் 2 பேருக்குள்ள அந்த அக்ரிமெண்ட் காப்பியை வந்து ஈசியில் தூக்கி போட்டு விட்றாரு. அதாவது வில்லங்க சான்றிதழில் இந்த இடம் வந்து நான் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கேன், இந்த இடத்த யாரும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லங்க சொத்தாக மாற்றி வில்லங்க சான்றிதழில் அதை கொண்டு வந்துடுறாரு. ஸோ இதை வந்து கண்டுபிடித்த நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன முதியவர் என்ன பண்ணுறாருன்னா இதை பார்த்து அவர் அடித்து அடிக்கிறாரு. அதை அந்த ஈஸியை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த சேலம் சூரமங்கலம் ஆளுகைக்குட்பட்டு அந்த சப்ரிஜிஸ்ட்ராரை போய் பார்க்குறாரு. சார் இந்த மாதிரி ஈஸியில் வந்து இவர் போட்டிருக்காரு, இது வந்து உங்கள் சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் தான் இந்த ஆவணத்தையே நாங்கள் இந்த பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டே நம்ம போட்டோம், ஆவணத்தின் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஆவணத்தின் பிரகாரம் அவர் வந்து 1 வருஷத்துக்குள்ளே அதை வந்து வாங்கலை, கிரையம் பண்ண தவறிட்டார், ஆனால் இன்னும் அது ஈஸியில் போட்டிருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியிலேருந்து இந்த பதிவை நீக்குங்க அப்படின்னு சப்ரிஜிஸ்ட்ரார்ட்ட ஒரு கோரிக்கை மனுவாக கொடுக்குறாரு. சப்ரிஜிஸ்ட்ரார் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இந்த அரசு அதிகாரிகளுடைய அந்த ஒரு அலட்சியமான போக்கு அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது. அதாவது ஒரு அரசுடைய முதல்வர், இப்போ தமிழக முதல்வருக்கு வந்து உன்னதமான நோக்கங்கள் இருக்கும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அரசு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் ஒரு உன்னதமான நோக்கங்கள்லாம் இருக்கும். பட் அதை செயல்படுத்த வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள், அரசு எந்திரம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ், அவங்க வந்து செய்ய தவறுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, ஆளுமைக்கு இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடியவர்களுக்கு கெட்ட பேர் வருது, இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு ஒரு கெட்ட பேர். ஸோ இதற்கு முதற் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் தான். ஸோ இந்த மோசமான அரசு அதிகாரிகள்லாம் வந்து களை எடுக்கணும், களை எடுத்தால்தான் அரசு இயந்திரம் சீராக இயங்கும். ஸோ இந்த நம்முடைய சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுறாரு, இந்த சார்பதிவாளர்கிட்ட போய் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, சார் பத்திரம் வந்து ஈஸியில் வருது, உங்கள் ஆவணத்துக்கு பாரு அவர் கிரையம் பண்ணலை, எக்ஸ்பைரி ஆகி போச்சு, ஆவணத்துக்கு பாரு, அப்போ ஏன் சார் ஈஸியில் போடுறீங்க, அப்போ ஈஸியிலேருந்து அதை எடுத்துட வேண்டியதானு சார் பதிவாளர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு சார் பதிவாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், பட் ஆனால் அந்த ஒப்பந்தத்தை ஒப்பந்தம் ரத்து அப்படிங்கிற ஒரு இதை போட்டுக்கொண்டாங்க. அதாவது நீங்கள் உங்கள் 2 பேருக்கு இடையில் அந்த ஒப்பந்த ரத்து ஆவணத்தை கொண்டு வாங்க, நீங்களும் அவரும் போட்டிருக்க ஏபி, நீங்களும் அவங்க வாங்குகிற ஆளும் போட்டிருக்க அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணத்தை போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு விளங்காத ஒரு ஆவணத்தை வந்து சார் பதிவாளர் கேட்குறாரு. சார் பதிவாளர் அவருடைய
SOP பிரகாரம் கூட கேட்டிருக்கலாம். பட் ஆனால் அந்த ஆவணம் என்ன பேசுது அப்படின்னா, ஏற்கனவே போட்ட அந்த ஒப்பந்த ஆவணம் என்ன பேசுதுன்னா, 1 வருஷத்துக்குள்ள இந்த பார்ட்டி வாங்கலைன்னா இந்த ஆவணம் ஆட்டோமேட்டிக்காக செல்லாது, கிரையம் பண்ணலைன்னா செல்லாது, இந்த தொகையும் அவருக்கு கிடைக்காது, அவருக்கு எட்டின 17 லட்சமும் அவருக்கு கிடைக்காது அப்படிங்கிறது அந்த ஆவணம் சொல்லுது. ஸோ அந்த ஆவணத்தின் பரம் தானே சப் ரிஜிஸ்ட்ரார் செயல்படணும், சார் பதிவாளர் செயல்படணும். திரும்ப எதுக்கு ஒரு ஒப்பந்தத்தை போய் கேட்கணும்? அதில் என்ன அவசியம் இருக்குது? இப்போ அவன்கிட்ட போய் கேட்டால் அவன் தருவானா? அவன் ஏற்கனவே அவனுடைய 17 லட்சமும் போயிட்டுங்க கடுப்பில் இருப்பான், கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். ஸோ அதுக்காகத்தான் முதலிலே முன்னாடியே முன் ஒப்பந்தம் போடுறோம். கிரையம் பண்ணதுக்கு முன்பாகவே ஒரு பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் நம்ம போடுறோம். ஸோ அந்த ஆவணத்தின் படம் செயல்பட வேண்டிய பொறுப்பு யாருக்கு? சார் பதிவாளருக்கு இருக்குது. ஸோ இதனால் ரொம்ப மனமுடைந்த நம்முடைய சப்ஸ்கிரைபர் என்ன அப்படின்னா, மாவட்ட பதிவாளர் நீங்கள் இதை சப் ரிஜிஸ்ட்ரார்ட்ட சொல்லுங்கள், நான் சப் ரிஜிஸ்ட்ராருக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான தொடர்ச்சியாக பந்த கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டு இங்கே போனால் அங்கே போகணும்னு சொல்கிறது, அங்கே போனால் இங்கே போகணும்னு சொல்கிறது. இவரும் வயது முதிர்வு ஆப்ரேஷன் வேறு இருதய அறுவை சிகிச்சையெல்லாம் செஞ்சுருக்காரு. அதற்குண்டான இதெல்லாம் செஞ்சதுனால அவரால் அங்கேயும் எங்கேயும் அலைய முடியல. கவர்னர் வரைக்கும் அவர் பெட்டிஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. பட் இன்னமும் அந்த சொத்து ஈசியில் வருது, அதாவது வில்லங்க சான்றிதழில் வருது. என்னென்னா இந்த கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த எதிர்த்தரப்பு பார்ட்டி அதை ஈசியில் தூக்கி போட்டு விட்டான். இப்போ அந்த சொத்து வில்லங்க சொத்து ஆகிப்போச்சு, யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலாக இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் அவர் நம்மளை தொடர்பு கொண்டு பேசும்போது அவர் சொன்னக்கூடிய ஒரு மிக முக்கியமான வார்த்தை என்னென்னா, சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் பிரமுகருடைய மகன் வகையராக்கள் தான் என்னை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்க, அவங்களுடைய குரூப் தான், அவங்களுடைய பார்ட்டி தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு தொந்தரவை கொடுக்குறாங்க. அவர் அந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அரசியல் பிரமுகர், தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அரசியல் பிரமுகருக்கு மிகவும் நெருக்கமானவர். ஸோ அதை பயன்படுத்தி தான் அவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணுறாரு. இதுதான் சார் அவங்க தொழில். யார் யாருக்கு அதாவது வாரிசுகள் இல்லையோ, இந்த மாதிரி பெரிய சொத்துக்கள் எங்கே இருக்கோ, நல்ல விலை மதிப்புடைய சொத்துக்கள் எங்கே இருக்கோ, மெயினான இடத்துல எங்கேருந்து சொத்துக்கள் இருக்கோ அதெல்லாம் குறி வச்சு இந்த மாதிரி ஒரு 1 கோடி ரூபா 10 கோடி ரூபா போகிற சொத்தை வெறும் 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு அட்வான்ஸை போட்டு அப்படி அந்த சொத்தை வில்லங்கமாக்கிறது. பிறகு பார்ட்டி, ஏன்னா இவங்கெல்லாம் முதியோர்கள் தானே, சீனியர் சிட்டிசனு, என்ன மாதிரி கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இறந்து போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்த ஆட்டையை போடணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு நிலைமை நிலவிட்டு இருக்கு சார். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டுருக்கு சார் அப்படின்னு அவர் ரொம்ப நேரம் புலம்பிட்டு இருந்தார். உண்மையிலேயே அவர் புலம்பலை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவருடைய மனைவி அவங்களும் ஆங்கிலத்தில் என்கிட்ட பேசினாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு எனக்கும் தெரியல. ஸோ இதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் இதில் வீடியோ பார்க்கவங்க வழக்கறிஞராக இருப்பீங்க, சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சதாக இருப்பீங்க. இதை எந்த மாதிரியாக அணுகலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனைகளோ கருத்துக்களோ இருந்தால் தயவுசெய்து அதை கமெண்ட்டில் பதிவிடுங்க. அது அவருக்கு மிகுந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன எதுவாக இருந்தாலும் இந்த வாரிசு இல்லாத மூத்த குடும்பங்களுடைய சொத்துக்கள் குறிவைக்கப்படுது. சமீபத்தில் இது போன்ற நிறைய சம்பவங்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளெல்லாம் நடந்தது. ஸோ மீண்டும் தற்போது அந்த கும்பல் தலை தூக்க துவங்கிவிட்டதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.